ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரவை வச்சு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மற்ற சீடை மாதிரி வந்துட்டு நீங்கள் அவிச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேரெக்டாக அப்படியே வந்துட்டு மாவு பிசைஞ்சு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக உப்புமா ரவை தான் இதை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், நார்மலான சால்டட் பட்டர் இருக்கும் இல்லையா அது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கலந்து பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரம்பிளாக இருக்கும், புட்டு மாவு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது இறுக்கி கையில் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது அப்படியே நிற்கணும், உதிர்த்து விட்டால் உதிரணும். ஸோ இப்போ வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவாக பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப ஸ்டிஃபாக பிசையாதீங்க, ஏன்னா ரவை வந்துட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தனியாக வச்சிடணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசைஞ்ச மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உதிர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து திரும்பவும் பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு அந்த மாவுலேருந்து குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விரலில் வச்சு லைட்டாக வந்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டுங்க. அழுத்தி உருட்டாதீங்க, அப்படியே பொறுமையாக உருட்டணும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா சீடை விரிசல் விழும். லைட்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீடை வந்துட்டு விரிசல் விழாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா அடுப்பு வந்து கம்மிக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்கணும். அந்த இதில் வந்து பொரிச்சு எடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சீடை உள்ளேயும் வேகும். நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் பொரிஞ்சிடும், உள்ளே வேகாது. ஸோ அதே மாதிரி சீடையை எண்ணெயில் போட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா ஒரு பக்கம் மட்டும் ப்ரௌன் ஆகும், ஒரு பக்கத்தில் வந்துட்டு கலர் நல்லா இருக்காது. ஸோ எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் அடங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரவை சீடை ரெடி. இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாத்தையும் கலந்து கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதே மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தண்ணி கண்டிப்பாக தெளிக்கணும். ஏன்னா ரவை வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதோடு நீங்கள் உருட்டினீங்கன்னா விரிசல் விழும், உருட்டவே வராது. ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்டு சீடையை பொரிக்கும் போது ரொம்ப லோ டு மீடியம் ஃப்ளேம், மிதமான தீக்கும் கம்மி தீக்கும் நடுவில் வந்து வச்சு இதை பொரிக்கணும். அவ்வளோதான். இந்த டிப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த ரவை சீடை வந்து வெடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.